குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்த அம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. 3 உபதேசம் தான் வாங்கிக்கிறாங்க, 2 தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இந்த ஜனம் அதிகமாகிப்போச்சு, இடம் பத்தலை, பின்னாடி இருக்கிற இடம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும். உடனே 50,000 ரூபாய் கொண்டு காமிச்சாங்க. இதுதான் தர்மம். இந்த தர்மம் அவங்கள காப்பாற்றிட்டோம். அது மாதிரி அவங்கவுங்க செய்யணும். அது நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையுமே. ஏன்னா இந்த இடம் பத்தலை, இன்றைக்கி கம்மி ஜனம், இன்னும் ஜனம் ஜாஸ்தி ஆகும்போது சில ஃபங்க்ஷன் வரும்போது இது இடம் பத்தாமல் போதும். அப்போ நமக்கு கொஞ்சம் வசதியான இடம் வேணும், நமக்கு இடம் வேணும். அதுக்காக நம்மளால் செய்ய முடியாது. 4 பேர் போடும்போது அது எல்லாருக்கும் உதவும், வர ஜென்ரேஷனுக்கும் உதவும். அது புண்ணியம் அப்படின்னு தான் செய்யணும். இப்போ எங்கேயோ கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க, நம்ம போய் கும்பிட்டுன்னுக்குறோம். அவன் கட்டி வைக்கலன்னா கும்பிடுவோமா? அப்போ அவன் செய்துக்கிறானே, நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாதா? இந்த எண்ணம் வரணும். எவனோ கட்டி வச்சதில்லை, நம்மளே குளிர் காயக்கூடாது. நம்மளாலேயும் உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்? செய்துட்டு போகணும்னு செய்யணும். அவன் தான் மனுஷன். சொல்லு. மாடு கொடுக்கறது, மாடு பிடிச்சி வாங்கி கொடுக்குறது. இப்போ ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கோவில் மாடு பிடிச்சி கொடுத்தா அந்த பால் கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோதானம். அது உன்னால் என்ன முடியுமோ செய். ஏமா அதான் அனுபவிச்சுன்னுக்குறோம், அதுதான் அனுபவிச்சுன்னுக்குறோம். அது அழியும், அது அழிக்கப்படும். ஆமாம். இப்போ இந்த கை நெருப்பில் வச்சிட்டோம், சுட்டுக்கணும். சரி, சுட்டாச்சு, இது பனிஷ்மெண்ட்டு. நெருப்பில் வச்சிட்டோம், நோக்கி விட்டுடுவோமா? டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணல. அது மாதிரி தான் தர்மம் பண்ணுறது. நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த தர்மம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கூட, கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல. கண்ணனையே எதிர்த்து நின்ன கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதை தான் இப்போ கூட அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னு. தர்மம் மட்டும்தான் உன் மரணத்தை தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது. அவனுக்கு பண்ண பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லை. அது அவன் பாவி, அவனுக்கு பேரே. அதனால் அது தர்மத்தில் சேராது. தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது. அடுத்த பொருள் எடுத்து தர்மம் பண்ணுறது இல்லை. உன் பொருள் எடுத்து நீ தர்மம் பண்ணணும். நான் தர்மம் தான் பண்ணுவேன், இனி பாவம் பண்ண மாட்டேன் நினைப்பு வச்சுன்னு பண்ணினா அதான் தர்மம். எங்கேயோ ஒரு பிடிங்கின்னு இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது, அது பாவம். சொன்னேன். ஏன்னா சுந்தரர் நண்பர் விரல் மண்டருக்கு அவரே அடிபணிஞ்சு, நண்பா நீ பண்ண தப்புக்கு என்னையாம தள்ளி வச்சுட்டான்டா பாவின்றார். பார்த்தியா? அப்போ அந்த அளவுக்கு என்னன்னா மகான்களுக்கு ஞானிகளுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ இறைவனோட ஆற்றலை விட இவங்களுக்கு ஆற்றல் அது. அதனால அவங்க தொட்டதெல்லாம் ஞானம், தொட்டதெல்லாம் முக்தி, தொட்டதெல்லாம் மோட்சம் தான் நடக்கும். அதனால அவரால் முடிஞ்சது கொடுத்தாரு எல்லாருக்கும். நம்ம போய் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக அவரோட கருணையால் நமக்கும் முக்தி மோட்சம் கிடைச்சிருக்கோம். அப்போ நம்ம இல்லை, அதனால நம்ம கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஐயா, இந்த தட்சிணாமூர்த்தி அவர் எப்பவுமே மௌனமாக தான் இருப்பார். ஆமாம். அந்த மௌனத்தில் இருந்தே தன் சீடர்களோட சந்தேகம் எல்லாம் தீர்ப்பாரு சொல்லுவார். ஆமாம். அவர் பேசவே மாட்டார். ஆமாம். இப்போ மௌனங்கிறது வாய் மூடி வைக்கிறது மௌனமா? இது அது குறிப்பிட்டு சொல்கிறாங்க மௌனங்கிறது. ஆனால் தட்சிணாமூர்த்தின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே வண்ணாரப்பேட்டையில் தட்சிணாமூர்த்தி சமாதி, அந்த இடம் போனீங்கன்னா உங்களுக்கே மகானோட சமாதி தட்சிணாமூர்த்தி. இது ஆக்சுவலாக நமக்கு இங்கே தட்சிணாமூர்த்தின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, இறைவன் தட்சிணாமூர்த்தின்றது இறைவன், அதே மாதிரி பைரவர், இவங்கெல்லாம் இறைவனோட
ரொம்ப நெருங்கியவர்களை இறைவனே வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நீ இங்கே இருந்துக்க இதெல்லாம் நிர்வாகம் பார்த்துக்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு பண்ணுறது தான். அப்படி பண்ணது தட்சிணாமூர்த்தி. அவருக்கு காது கேட்காது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையை நம்ம மக்கள் உருவாக்கி தட்சிணாமூர்த்தியை சுற்றி வந்த உடனே ஒரு கையில் ஒரு சிட்டியை போடுவாங்க. அதெல்லாம் பெரிய தவறான விஷயம், பாவச்சு. அப்படிலாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது அது சிலையை கும்பிட்றவங்களுக்கு அது ஓகே, அது புரிஞ்சுப்பாங்க, அவங்க போடக்கூடாது. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா தட்சிணாமூர்த்தி சாமிகள் அப்படின்ற அறிவு ஞானத்துக்கு உரியவர் அவர். நீ அமைதியாக உட்காந்துருந்தா ஞானம் கிடைக்கும். ஆற்றலை வெளிப்படுத்தாமல் உன்னை அமைதி காத்தீங்கன்னா ஆற்றல் வந்து உனக்கு பெருகும், விரயமாகாது. எப்படி விரயமாகாதுன்னா சூரியனோட ஆற்றலை நம்ம வந்து ஒரு லென்ஸை வச்சு இழுத்தா கீழே ஒரு பேப்பர் வச்சா அந்த பேப்பர் எரிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு லென்ஸை வச்சு சூரிய வெளிச்சத்தில் ஒரு லென்ஸை வச்சு கீழே ஒரு பேப்பர் வச்சா அந்த லென்ஸு வந்து அந்த ஆற்றலை இழுத்து இந்த பேப்பரை எரிச்சிடும். அது மாதிரி இறைவன் அப்படின்ற மிகப்பெரிய ஆற்றல் இழுத்து அவங்க வச்சிட்டு இருக்காங்க. யார்? தட்சிணாமூர்த்தி ஞானிகள். இவங்கெல்லாம் வந்து ஞானம் பெற்றவங்க. அந்த ஆற்றல் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் சித்திகை போடாமல் அவங்கள சுற்றி தான் வரணும். அப்படி சுற்றி வரும்போது அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். நல்ல நினைவோட நல்ல செயலோட அந்த இறைவன் வழிபாடு. இது வந்து பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம் கிடையாது, இது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் போகிறவங்க அப்படி நல்ல நினைவோடு போய் அங்கே சித்திகை போடாமல் சாமியை மட்டும் 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா அதுக்கான நாடி நரம்புகள் கையெடுத்து கும்பிட்றதுலேயே இந்த பக்கம் இந்த கீழவா இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் தான் உள்ளே இருக்குது. இந்த என்ன ஜீவகாந்த அலைகளையும் மின்காந்த அலைகளையும் உள்ளே இருக்கிறதும் வெளியே விடுறதும் இந்த இடத்துல அந்த செயல்பாடு நடக்குது. அதனால தான் 2 கையும் கூப்பி வைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பாடம் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட பாடம் பண்ணிவிட்டு 2 கையை நல்லா தேய்ச்சிட்டு கண்ணில் வச்சுப்போம் இல்லையா? அந்த அனுபவம் இருக்கா? நமக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த 2 கையும் தேய்ச்சி இந்த கண்ணில் வைக்கும்போது அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள்லாம் அந்த வேலைப்பாடுகள் அந்த ஆற்றல் அது ஊடுருவோம். கண் வழியாக உள்வாங்குகிறோம். நம்ம கை வழியாக கொண்டு வந்து கண் வழியாக உள்வாங்குறோம். அவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த கைக்குள்ளே இருக்குது. எல்லா ரேகைக்குள்ளவும் அந்த ஆற்றல் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆற்றலை வச்சிருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. அதே மாதிரி பைரவர். ப்ளஸ் இந்த தெய்வ வழிபாடுகளில் பக்தி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு அது. நமக்கு வந்து மௌனம் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா தட்சிணாமூர்த்தின்றது அறிவு. அது மௌனமாக இருந்தால் தான் அது வேலை செய்யும். அறிவு வேலை செய்யணும்னா மௌனம் இருந்தால் தான் மனதில் ஒடுங்கும். இல்லைன்னா மாயையில் போய் நின்றுடும். மனம் மாயையோட போகும்போது தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மனம் மௌனம் ஆகிட்டா செயல்படியாமல் இருக்கும். செயல்புரியலைன்னா பொறிப்புலன்கள் இயங்காமல் நிற்கும். பொறிப்புலன்கள் இயங்கலைன்னா செத்தாரோடு ஒத்தவர் ஆவார் அப்படின்னா. அப்போ என்ன நடக்கணும்? ஓடும் தங்கமும் ஒக்கவே நோக்குவார். அது ஓடா இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் உங்களோட பார்வை 2 ஒன்றா பார்க்கக்கூடிய நிலை தோன்றும். அப்படின்றதுக்கு தான் அந்த வழிபாடுகள்லாம் வச்சாங்க சாமி. ஐயா, ஞானிகள் வந்து இப்போ புலித்தோல் மான்தோல் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம மனசுக்கு சம்பந்தம் இருக்கு சொல்கிறாங்க. மனசுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்லை, மனசுக்கு சம்பந்தம் இல்லை சார். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை